வெல்கம் டு லக்ஸா சமையல். நம்ம இன்னைக்கு ஓண சദ്യ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த அரிசி பாருங்க, இந்த கேரளா அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது குக்கர்ல வச்சா நல்லா வேகும். குக்கர்ல வச்சிடலாம். வேகும்போது கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓண சദ്യ சாம்பாருக்கு நான் பருப்பு ஒரு 100 பருப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு எல்லா காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் போடுங்க. அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு, புடலங்காய், கேரட்டு, பீன்ஸு, வெள்ளரிக்காய், சேனை. இப்போ நம்ம பருப்பு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா காயும் போட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஓண சாம்பார்ல காய் தான் நிறைய இருக்கும், அதனால பருப்பு கம்மியா போட்டுக்கன்னு நினைக்காதீங்க. அது கூடவே நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சாம்பார் வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். சாம்பார் வெங்காயம் நிறைய தான் போடணும், அதையும் சேர்த்துடலாம். இப்ப நம்ம இது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், சாதாரண மிளகாத்தூள் நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம், கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்க பார்த்து 1.5 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்திருக்கோம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும், எல்லாம் வந்துடும். இப்ப நம்ம மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு 2 விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் நல்லா ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் இந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா காய் நம்ம நிறைய போட்டிருக்கனால இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 கொதி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெந்தயம் சேர்த்துடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேருங்க போதும். 1 டீஸ்பூன் கடுகு, 2 நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இதில் கொஞ்சம் ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2-3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த தாளிசத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம். அது நம்ம கடைசியாக சேர்த்தா நல்லா இருக்கும், அதுக்கு தான். மீதி அந்த எண்ணெயில கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமா தனி மிளகாத்தூள். நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு கூட போட்டுக்கோங்க, ஏன்னா சில சமயம் அந்த இதாயிரும், அதுக்காக தான். கொஞ்சமா தனியாத்தூள், 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பார்ல சேர்த்துடலாம். சாம்பார்ல இருந்து கொஞ்சமா எடுத்து ஊற்றிட்டு நம்ம திரும்ப இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து இதுல போட்டுடலாம், சாம்பார்ல போட்டுடலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 கொதி விட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியா கொத்தமல்லி சேர்த்துடலாம். கடைசியா நம்ம தாளிச்சதை எடுத்து வச்சிருந்தோம்னா கிண்ணத்துல அதை எடுத்து சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்ம ஓணம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.